நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த ஆடி மாதத்தில் அனைவருக்கும் நல்ல திருப்பங்கள் உண்டாகும். கடந்த வைகாசி மாதத்திலும் நடப்பு ஆணி மாதத்திலும் பார்த்தீங்கன்னா இரண்டு அமாவாசை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை, விவசாயம் பண்ண பயிரெலாம் வதங்கி போச்சு, காஞ்சி போச்சு. 2 அமாவாசை ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்தில் வந்துச்சுன்னா அந்த வருஷமே பஞ்சம், பசி, பட்டினி இப்படிலாம் ஏற்படும். இந்த வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்குது. இந்த வருஷம் பின்மழை தான் என்று பஞ்சாங்கமே சொல்லிவிட்டது. அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தான். வந்தது தான், வரலைன்னா போனது தான். ஆடி மாதத்தில் கடகராசியில் கடக ராசி அதிபதி சந்திரன் அமாவாசையிலும், மகர ராசியில் சந்திர பகவான் பௌர்ணமியாகவும், மகர ராசியில் இந்த ஆடி மாதம் சந்திர பகவான் முழு பலம் பெறுவார். தன்னுடைய சொந்த ராசியில் இந்த மாதம் சந்திரன் பலம் இழக்கக்கூடிய மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு, பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாட்களாக அமைகிறது. ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பரிசுகிறார். கொம்புள்ள ஜீவராசிகள், வளர்ப்பு பிராணிகள், அதாவது கெடா வளர்த்துறது, மாடு, பசுமாடு, இந்த மாதிரி கொம்புள்ள ஜீவராசிகளிடம் கவனமாக இருக்கணும். பருவமுள்ள மாட்டை வயதானவர்கள், பெண்கள் போய் அசால்ட்டாக தினந்தோறும் தானே பிடிக்கணும் அப்படின்னு அசால்ட்டாக போய் இந்த மாதம் பிடிக்கக்கூடாது. பருவமுள்ள மாட்டை போய் அசால்ட்டாக பிடிச்சிங்கன்னா மேலே பாஞ்சிடும், மேலே எகிரிடும். அப்புறமேட்டி வயதானவர்கள் போய் பிடிச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, தலையில் அடிபடும், இடுப்பு எலும்பு உடஞ்சி போயிடும். கடந்த வருஷம் மாடு பாஞ்சி இறந்தவர்கள் ஏராளமாக உண்டு. இது ஒரு எச்சரிக்கை தான். இந்த ஆடி மாதத்தில் கடகராசி அதிபதி சந்திரன் கடகராசியில் தன்னுடைய பலத்தை இழப்பார். இந்த மாதம் மகரம் பலமாகும். கொம்புள்ள ஜீவராசிகளிடம் மனிதர்கள் தினந்தோறும் பிடிச்சி தானே கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பருவமுள்ள மாட்டை அசால்ட்டாக போய் பிடிச்சிங்கன்னா அதனால் பாதிப்புகள் உண்டாகும். அதே மாதிரி வளர்ப்பு பிராணிகள், நாயிடம் அதிகம் கொஞ்சினீங்கன்னா நாய் கூட கடிக்கும். மகர ராசி பலம் பெறும்போது மிருக அவஸ்தைகளும் இந்த ஆடி மாதம் உண்டு. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பரபவ ஆண்டின் ஆடி மாத பொது பலன் காணலாம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் ஆடி மாத ராசி பலன் காணலாம். கும்பராசி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் சிம்மம். அந்த 7ஆம் இடத்தினுடைய பலன் அப்படியே பிரதிபலிக்கும். இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் 7வது வீட்டிலே சுக்கிரன், கேது, மாத ஆரம்பத்தில் சந்திரன், இந்த 3 கிரகங்களையும் செவ்வாய் பார்வை செய்கிறார். இப்போ 4வது வீட்டில் செவ்வாய் செல்வது, செவ்வாய் 7வது வீட்டை பார்வை செய்வது தீயவர் சேர்க்கையால் இன்னல்கள் உண்டாகும். நீங்கள் நேரு வழியில் தான் போவீங்க. உங்களை வாப்பா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதித்து 4 பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு இறங்கி ஒத்து வரமாட்டீங்க. அட ஏப்பா 2 நாளில் லாட்ரி சீட்டு வாங்கினோம்னா கோடிக்கணக்கில் பணம் விழுவோம், நாம் உடனே கோடீஸ்வரம் ஆயிடலாம், நெட்டில் போய் சூதாடினோம்னா உடனே லட்சக்கணக்கில் வரும் அப்படின்னு இப்படி பேராசையை உண்டு பண்ணக்கூடியவர்கள், அவங்களுடைய நட்பு பெரும்பாலும் கும்பராசி என்பவர்கள் ஏற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு 4வது வீட்டில இருந்து செவ்வாய் 7வது வீட்டில் பார்வை செய்யும் போது அங்கே சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார், சந்திரன் இருக்கார். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு தீயவருடைய சேர்க்கையால்
இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பும், கடந்த வருஷம் நட்பு வைத்தவர் கூட ஒரு பிரச்சனை பண்ணலாம். அதன் மூலம் காவல் நிலையம் கோர்ட்டுக்கோடு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கை. கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் செல்வது. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சென்று கொண்டிருக்கிறார். சந்திரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி அப்படின்னாவே 6ஆம் அதிபதியுடைய வேலையை அவர் காமிச்சிடுவார். அடிக்கடி சண்டை, பகை, விரோதம், கடன், இப்படி தேவையில்லாத பிரச்சனையை தேடி கொடுத்துருவார். உழைப்பு மூலமாக முன்னேறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எல்லோருக்குமே கடைசி காலம் வரை சம்பாதித்த பணம் கையை விட்டு போவாது. 4வது வீட்டிலே சந்திர நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும் போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், வியர்வை செஞ்சு உழைச்சி கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 4வது வீட்டிலே ஆடி மாதம் 16 வரை சஞ்சாரம் செய்கிறார். சொந்த பந்த உறவுகளிடம், வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் கும்பராசிக்கு சற்று விரோதங்களை ஏற்படுத்தியே தீரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உடல் உபத்திரங்களை உண்டாக்கும். வேலைக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு உடலில் உபாதை வந்துருச்சு, நான் ஊசி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்றமான சூழ்நிலை ஏற்படும். ஆடி மாதம் 16ஆம் தேதி 5வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். செவ்வாய் கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் செவ்வாயால் யோகம். மற்ற வீடுகளில் வரும்போது செவ்வாய் ஒரு குதிரக்கத்தனமான வேலையை செய்து கொண்டிருப்பார். கோச்சாரத்தில் 5வது வீட்டில் செவ்வாய் வரும்போது இறை வழிபாட்டின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் மூலம் உங்களுக்கு பணங்காசு செலவாகும். அப்படி இல்லைன்னா மது, போதை, மங்கை, கெட்ட விஷயங்களில் பணங்காசு செலவாகும். 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் குழந்தைகளை அடிப்பீங்க, திட்டுவீங்க. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா அண்ணன் தம்பியிடம், பங்காளிகளிடம் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்னு செல்ல வைக்கும். ஆடி மாதம் 15 வரை கும்பராசிக்கு 5வது வீட்டிலே புதன் செல்கிறார். புதன் 5வது வீட்டில் செல்வது பூர்வீக சொத்து சார்ந்த நன்மை உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உபரி வருமானம் பெறலாம். ஆடு, மாடு, கால்நடைகள் மூலம் உபரி வருமானம் பெறலாம். விவசாயிகளுக்கு சிறப்பு. 5வது வீட்டில் புதன் செல்லும்போது 2 வேலை, 2 தொழில், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்களுக்கு, கமிஷன், தரகு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் நன்மையை உண்டாக்கும். ஆடி மாதம் 15ஆம் தேதி 6வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். கும்பராசிக்கு 6ஆம் இடம் இந்த மாதம் மிக பலமாக இருக்கும். அதாவது சூரியன், புதன், குரு. கோச்சாரத்தில் சுபக்கோள்கள் 6ஆம் இடம் செல்லும்போது கண்டிப்பாக அந்த வீட்டை வளர்த்து விட்டு போயிடும். என்னதான் நீங்கள் வசதி வாய்ப்பாக இருந்தாலும், குடும்பத்தோடு நல்லா அந்நியோன்யமாக சந்தோஷமாக இருந்தாலும், 6ஆம் வீட்டில் குரு செல்லும்போது ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்திடும். குடும்ப உறவுகளிடம், சொந்த பந்த உறவுகளிடம் நிம்மதி இல்லாத தன்மையை இந்த குரு ஏற்படுத்திவிடும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடரும் தான். ஏன்னா எல்லோரையுமே குரு கடந்து தான் கொண்டிருக்கிறார். அதனால தான் எல்லோருக்குமே 6ஆம் வீட்டில் குரு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். சொந்த பந்த உறவுகளிடம் பகை இல்லாமல் பார்த்துங்க, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுலாம் பார்த்துங்க அப்படின்னு ஒவ்வொரு பதிவுக்கும் சொல்வது. குடும்பத்தில் விரோதம் இல்லாத பார்த்துக்கிட்டீங்கன்னாவே வெளியில் 1000 பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடலாம். கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம் செய்வார். 7 குடையவர் 6லே செல்லும்போது வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக இந்த மாதம் கலகம், பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் சூரியன் செல்வது மிக மிக அற்புதம். பகை இருக்காது, எதிரி இருக்காது, கடன் இருக்காது. இதெல்லாம் அந்த சூரியன் அழித்து விடுவார். சூரியன் 6ஆம் வீட்டில் செல்லும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், உன் பேச்சை நான் கேட்க தேவையில்ல அப்படின்னு செயல்படக்கூடிய அமைப்பு
கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் உண்டு. எல்லாமே எனக்கு தெரியும். மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் செயல்படக்கூடிய எல்லோருடைய குடும்பத்திலையும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் குடும்ப ஒற்றுமை இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அதாவது எல்லாமே எனக்கு தெரியும், யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், அதிகாரமாக செயல்படக்கூடியவர்களுடைய குடும்பத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. கும்பராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சுய ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் பிரச்சனை என்ன அப்படின்னா, குடும்பத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. நான் வெளியில் போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிட்டு வந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி தான் 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே அமர்ந்தால் ஏற்படுத்தும். 7 நாட்டு சனியில் குடும்ப சனி ஓடிக்கொண்டிருக்கும் போது கும்பராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் பணம் காசு கடனாக கொடுக்காதீங்க, தேவையில்லாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் பணம் கடனாக வாங்காதீங்க. பணம் சார்ந்து குடும்பம் சார்ந்து கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 நாட்டு சனியில் குடும்ப சனியில் தான் குடும்பம் பிரிஞ்சு போயிடும். கும்பராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். தெய்யக்கோள் ராகு ஜென்ம ராசியில் இருக்கும்போது பேராசையை உண்டு பண்ணும், பெரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் ஆசைப்படாமல் பார்த்துக்கணும். பேய் பிசாசு அமானுஷ்ய தொல்லைகளும் வரும். இரவு படுத்தாலும் சரி, பகலில் படுத்தாலும் சரி, கனவுகள் உங்களை பயமுறுத்தும். ஜென்ம ராசியிலே ராகு இருக்கும்போது கும்பராசி என்பளுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பினீங்கன்னா நீங்கள் சம்பாதித்து வைத்திருந்த பணங்காசு எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி விடுவார். கும்பராசிக்கு 7வது வீட்டிலே கேது சுக்கிரன் சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில். அப்போ கலத்தர ஸ்தானத்திலே கலத்தரக்காரகன் சுக்கிரன் அமரும்போது காரகோ பாவனஸ்தி என்று சொல்லுவாங்க. கும்பராசிக்கு 4, 9ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு வரும்போது நண்பர்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூட்டாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்படையலாம். நீங்களே தனித்து நின்று நானே சாதிக்கிறேன் அப்படின்னா பிரச்சனையை உண்டு பண்ணும். வாழ்க்கை துணையிடம் பெண்களிடம் கும்பராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது வாழ்க்கை துணையிடமும் சரி பெண்களிடமும் சரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாமல் போகவே மாட்டார். சந்திர பகவான் கும்பராசிக்கு 7வது வீட்டிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பயணங்களும் அதன் மூலமாக நன்மைகளும் உண்டு. கும்பராசி அன்பர்கள் தீயவர்கள் சேர்க்கை இல்லாமல் நீங்கள் இந்த மாதம் பார்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். உங்கள் ராசி அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியில் ஜென்ம சனியும் சேர்ந்து பிடித்தது போல் இந்த ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் பகை விரோதங்கள் இல்லாமல் உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை கௌரவமும் பாதிக்கப்படாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.